மை V3 ஆட்ஸ் உரிமையாளர் சக்தி ஆனந்தன் நேற்று இரவு கோவை பந்தயசாலை போலீசாரால் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது மை V3 ஆட்ஸ் செயலியை முடக்கியிருக்கிறார்கள் கோவை மாவட்ட சைபர் கிரைம் போலீசார். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஹரிதாஸ் சொல்ல கேட்கலாம். வணக்கம் ஹரிதாஸ், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. நேற்றைய தினம் கோவை மாநகர காவல்துறை ஆணையாளர் அலுவலகத்தில் சக்தி ஆனந்தன் மற்றும் அவருடைய வாடிக்கையாளர்கள் அனைவரும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் ஒன்று சேர்ந்து காவல்துறை ஆணையாளரை சந்திப்பதற்காகவும், அதாவது குறிப்பாக சமூக வலைதளங்களில் தங்கள் நிறுவனத்தின் மீதும் நிறுவனத்தில் வாடிக்கையாளர்கள் உள்ளவர்கள் மீதும் அவதூறான கருத்துக்களையும் தகவல்களையும் பரப்பி வருவதாக கூறி புகார் மனு அளிக்க வந்திருந்தனர். இந்த நிலையில் பல்வேறு காரணங்களால் அவர்களிடமிருந்து புகார் மனு பெறப்படாததாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து காவல்துறை ஆணையாளர் அலுவலகத்தில் திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு தனியார் திருமணத்தில் அடைத்து வைக்கப்பட்டனர். இந்த நிலையில் நள்ளிரவு நேரத்தில் வாடிக்கையாளர்கள் மட்டும் விடுவிக்கப்பட்டனர். அந்த மை V3 ஆட்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் சக்தி ஆனந்தன் மற்றும் கோவை பந்தயசாலை போலீசாரால் கைது செய்யப்பட்டு கோவை கூடுதல் விரைவு சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி மாஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க மாஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் கோவை மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் மை V3 ஆட்ஸ் நிறுவனத்தின் ஆன்லைன் அப்ளிகேஷனை முடக்கியுள்ளனர். அதில் சுவாரஸ்யம் என்னவென்றால், அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில் ஏற்கனவே வாடிக்கையாளராக இணைந்து அந்த அப்ளிகேஷன் மூலம் வீடியோ பார்த்து சம்பாதித்து வரும் நபர்கள் மட்டும் பயன்படுத்தும் வகையிலும், மேலும் புதிதாக அதில் யாரும் இணைய முடியாத வகையில் அந்த அப்ளிகேஷனை முடக்கியுள்ளனர். இதற்கு முக்கிய காரணம் போலீசார் தரப்பில் கூறப்படுவது என்னவென்றால், ஏற்கனவே வாடிக்கையாளர் உள்ளவர்களுக்கு எந்தவித சிரமமும் வரக்கூடாது, இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக விஸ்வரூபம் எடுக்கக்கூடாது என்ற நோக்கில் அந்த அப்ளிகேஷனை ஏற்கனவே உபயோகப்படுத்துவர்கள் மட்டும் உபயோகப்படுத்தும் வகையிலும், புதியதாக யாரும் அதில் இணைய முடியாத வகையிலும் அந்த அப்ளிகேஷனை முடக்கியுள்ளதாக தெரிவித்தனர். இந்த நிலையில் தற்பொழுது கூடுதலாக ஒரு தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது என்னவென்றால், நாளைய தினம் கோவை நீதிமன்றத்தில் மை V3 ஆட்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் சக்தி ஆனந்தனை போலீசார் காவலில் எடுத்து விசாரிப்பதற்காக மனு அளிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகிறது. இந்த நிலையில் போலீசார் மனு அளிக்கும் பட்சத்தில் 5 நாட்கள் அவரை காவலில் எடுத்து விசாரிக்க மனு அளிக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. இந்த நிலையில் நாளை காலை தான் அந்த மனு அளித்த பிறகு எந்த சூழ்நிலை என்ன நிலவும், போலீசார் காவலில் எடுத்து விசாரிப்பார்களா அல்லது நீதிபதி என்ன உத்தரவிடுவார் என்பது எதிர்பார்க்கிறது. இந்த சூழ்நிலையில் கோவை மாவட்டத்தில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவுகிறது. இதன் காரணமாக கோவை மாவட்டத்தில் பல்வேறு முக்கிய சாலை சந்திப்புகள், அதே போல மாவட்ட எல்லைகளிலும் ஏற்கனவே உள்ள போலீசாருடன் சேர்ந்து கூடுதலாக போலீசாரும் நேற்று நள்ளிரவு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். தற்பொழுதும் தொடர்ந்து ஆங்காங்கே போலீசார் பொதுமக்கள் வேறு மாவட்டங்களில் இருந்தோ அல்லது இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தோ கூடுகிறதா என்று தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். இது குறித்து காவல்துறை அதிகாரிகள் கூறுகையில், தொடர்ந்து பொதுமக்களின் வருகைகள் கண்காணிக்கப்படும். ஏனென்றால் ஏற்கனவே இதற்கு முன்னர் கோவை LNT பைபாஸ் சாலையில் கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடியுள்ளனர். இந்த நிலையில் தற்போது இவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள காரணத்தால் கூடுதலாக ஆட்கள் அல்லது பொதுமக்கள், வாடிக்கையாளர்கள் இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஏதாவது அசம்பாவித சம்பவம் நிகழக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து பாதுகாப்பு பணியிலும் ரோந்து பணியிலும் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ஹரிதாஸ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.